Hello, welcome to our channel Kins on Fleek. This is me Sandhya. Hope you all doing good. So in the video பாத்தீங்கன்னா full ஒரு travel vlog பத்தின வீடியோ தான். So last month Juneல ஃபேமிலியா நாங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். So அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐட்னரிஸ் நாங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி ஒன் வீடியோ, ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நாங்கள் 2 கண்ட்ரி வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அந்த 2 கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 days ஃபுல்லாக என்னென்ன மேக்ஸிமம் இடத்த பார்க்க முடியுமோ, எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்து பண்ண ட்ரிப் இது. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் மூலியமாகவும் அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக நாங்கள் போயிட்டு வரல. ஃப்ரம் த ஸ்க்ராச் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எந்தெந்த பிளேஸுக்கு போகணுன்றது வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 1 month பிஃபோரே டே அண்ட் நைட்டாக நாங்கள் வந்து ரொம்ப பார்த்து பண்ண ஐட்னரிஸ் எல்லாமே உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக்கிங், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் கார்டு பற்றி அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நாங்கள் செப்பரேட்டாக போகலான் இருக்கோம். ஏன்னா இந்த 3 விஷயமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தாலும் இந்த 3 விஷயத்தில் வந்து நிறைய டவுட்ஸ் வரும். எங்களுக்கும் அதே மாதிரி வந்துச்சு. அண்ட் அங்கே போய் இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இட் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரிப் பற்றின ஃபுல் சீரீஸ் வந்து அடுத்தடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 2 கண்ட்ரி போயிருந்தோம். ஒன் இஸ் தாய்லாந்து அண்ட் இன்னொன்று வந்து ஃபூகாக் ஐலாண்ட் விச் இஸ் இன் வியட்நாம். இந்த 2 கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசனே இந்த விசாக்காக நம்ம செலவு பண்ணுற அந்த அமௌண்ட்டை வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ்க்காக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் இந்த 2 கண்ட்ரி நாங்கள் சூஸ் பண்ணோம். அண்ட் இனிஷியலாக நாங்கள் வந்து தாய்லாந்து கூட சூஸ் பண்ணல, வியட்நாம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். வியட்நாமில் விசா அண்ட் இன்டர்னல் ஃப்ளைட்டு ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் பார்க்குறப்போ ஃபூகாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அண்ட் ஃபூகாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஃபூகாக் போகிற ஃப்ளைட் சார்ஜஸும் கோயம்புத்தூர்லேருந்து தாய்லாந்து போயிட்டு தாய்லாண்ட்லேருந்து ஃபூகாக் போகிற ஃப்ளைட் சார்ஜஸும் சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியும் நமக்கு வந்து டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ எங்கேயோ நமக்கு வந்து ஒரு லேஓவரோடு தான் போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே அந்த பிளான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ தாய்லாந்து போயிட்டு அங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களோட பிளான்ஸ் வந்து அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆச்சு. ஸோ தாய்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்காக்கில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பேங்காக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் 3rd டேங்கிறப்போ பேங்காக்லேருந்து ஃபூகாக் போகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த 2 daysல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நைட் க்ரூஸ் போயிருந்தோம், சஃபாரி வேர்ல்ட் போயிருந்தோம், சைனா டவுன் போயிருந்தோம் அண்ட் வாட்டர் டெம்பிள் போயிருந்தோம். ஸோ இந்த 4 இடத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் நாங்கள் எப்படி பண்ணோம், அதோட ப்ரைஸிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த டைமுக்கு ரீச் ஆனால் நம்மளால் அந்த இடத்துல ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ராவல் பிளான் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து பேங்காக் தான். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நைட் 11:45 PM வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம். ஒரு 45 to 1 hour பார்த்தீங்க அப்படின்னா வி ரீச்ட் பெங்களூரில் மட்டும் எங்களுக்கு 5 hours லேஓவர் இருந்துச்சு. அண்ட் நமக்கு வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு போய் அங்கே செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நமக்கு ஃப்ளைட் போர்ட் பண்ணுற அந்த டெர்மினலுக்கு போகிறக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours to 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் நைட்டு ரொம்ப தூக்கம் வந்ததுனால அங்கே இருந்த சோஃபாலேயே வி மேட் தெம் டு ஸ்லீப். அண்ட் நாங்கள் மட்டும் கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அண்ட் கரெக்டாக மார்னிங் ஒரு 5:30 5:45 வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து நாங்கள் போர்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே 11:20 பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பேங்காக் ரீச் ஆயிட்டோம். பேங்காக் ரீச் ஆனோடனே இமிகிரேஷன் ப்ராசஸ் தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 30 to 45 minutes மிஞ்சுமினா ஒரு 1 hour எங்களோட எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சு நாங்கள் லக்கேஜ் கலெக்ட் பண்ணியே வெளியே வந்துட்டோம். அண்ட் இங்கிருந்து போகிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்க கிட்டே வந்து ஏர்போர்ட் பிக்கப்புக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நேம் போர்டு வச்சுட்டு நமக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேம் போர்டு வச்சிட்டு இருக்கவங்க நம்ம எக்ஸிட் டோர் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஃபேமிலியா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க. அதை வந்து டிரைவருக்கு சென்ட் பண்ணி நம்ம வந்துட்டோன்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டிரைவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டி எடுத்துட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. அண்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்ம கைட் பண்ணி விட்டுருவாங்க, இந்த வண்டியில தான் நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம லக்கேஜஸ் டிரைவரே வண்டியில அழகா லோட் பண்ணிட்டாரு. அண்ட் வண்டி ஏறணும்னு பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஸ்பேஷியஸா இருந்துச்சு. நாங்க ஒரு 7 members கிட்ட டிராவல் பண்ணியிருந்தோம். பட் 10 பேர்கிட்டயே உட்காரலாம் போல, அந்த அளவுக்கு தாராளமா இடம்
இருந்துச்சு. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 1000 தாய் பாட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் புக் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து 34 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். இங்கே எப்படி நம்ம ஓலா ஊபர் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே லோக்கல் ஆப் வந்து கேப் புக் பண்ணுறதுக்கு நம்ம கிராப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். மேபி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறோம். இந்தியாவில் இருக்கிறப்பவே நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 1000 to 1300 தாய் பாட் வேரியேஷனில் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஏர்போர்ட் போய் புக் பண்ணி இன்கேஸ் கேன்சலேஷன் எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா டைம் டிலே ஆகுன்றனால நாங்கள் ரூம் புக் பண்ணவங்க கிட்டேயே நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிட்டோம். அவங்களும் 1000 தாய் பாட் தான் சொல்லியிருந்தாங்க. 1000 தாய் பாட்டுங்கிறது இந்தியன் ருபீஸ் படி 2700 ருபீஸ் ஆகும். இப்போ வந்து தாய்லாண்டில் பேங்காக்ல நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி அருண் ஹவுஸ். ஓபி அருண் ஹவுஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஹோம் ஸ்டே தான். இதை வந்து நான் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் நாங்கள் மத்தியானமே வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் ஆளுங்க இருந்தாங்க. நமக்கு வந்து என்னென்ன பண்ணணும், ரூம்ஸ்லாம் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராக பண்ணாங்க. வந்து இங்கே ஃபுல்லாகவே கேமரா செட்டப் இருக்குது. ஸோ அவங்க வச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், டோர் எப்படி எல்லாமே ஆட்டோமேட்டிக் க்ளோஷர் தான். நமக்கு கீழே தான் சென்சார் இருக்குது. அதை வச்சு நம்ம வெளியே போகிறது உள்ளே வர்றது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டே அப்படியே காமி ரிசப்ஷன். இங்கே பார்த்தீங்களா 2 பேர் உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போ பாரு தின்னுட்டே இருக்கீங்களாடா 2 பேரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக வச்சுருக்காங்க. ஆளுங்க இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வச்சு தான் எல்லாமே டோர் ஓப்பன் ஆகுது. பட் ஸ்டில் இது பிரேக் பண்ணிட்டு வரலாம். பட் இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி வச்சுருக்காங்க. ஃபுல் கேமரா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் டெக்கரேஷன் தான் நினைக்கிறேன். இல்லை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த உடன் தீமில் தான் இருக்கும். மெயினாக நாங்கள் இங்கே சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு தாய்லாண்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் தான். வாட் ஆரோன் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது. அதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்டே இருக்குது. ப்ளஸ் நாங்கள் வந்து இங்கேருந்து பார்க்குறப்போ எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நமக்கு இந்த கிராண்ட் பேலஸ் அப்புறம் இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் கிட்டமாக இருக்கிறதுனால இந்த இடம் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வசதியாக இருக்கக்கூடிய. ஏன்னா அதோட டைமிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 6-6:30 வரைக்கும் தான் அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் ஓப்பனாகவே இருக்கும். ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து எல்லாமே பண்ணோன்றக்காக ஸ்டே வந்து இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே வரலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இப்போ யாரும் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா கேமராவில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ 4-5 ரூம் தான் இருக்குன்னு ஆமாம். நாங்கள் வந்து 3 ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஒரு 2 ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயின் காட் அண்ட் சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரூமில் மட்டும் ஒரு கிங் சைஸ் பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மொத்தமாக 7 மெம்பர்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி 3 ரூமாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை இந்த வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி ரூமில் இங்கே ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. ஷூஸ் எல்லாம் இங்கே ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ரூமில் வந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நானுமே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. வெளியே யூஸ் பண்ணுற ஷூஸ் மட்டும் உள்ள ரூம்குள்ளே கொண்டு போக வேண்டாம், இங்கே வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. மேபி நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் ஷூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கையில் எடுத்துகிட்டு போய் வச்சு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சன் செட்டப். அண்ட் இந்த கிச்சன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். இது பார்க்கறதுக்கு சீரியஸாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டைனிங்கோட வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு வந்து காஃபி இன்க்ளூடட், மைலோ இன்க்ளூடட், டைனிங் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ நம்ம டைம் கொடுத்துருவாங்க அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூடட் தான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக பண்ணி நம்மளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மக்கை எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற மைலோவோ பூஸ்ட்டோ இல்லை காஃபியோ எது வேணாலும் நம்ம வந்து குடிச்சிக்கலாம். பட் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி நம்ம தான் இது பண்ணணும். ஒரு வீடு ஒரு
ஃபீல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆமா ஆமா, நாங்களாம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு வரோம். இங்கேயும் வந்து இவங்களுக்கெல்லாம் காஃபி பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இப்போ காஃபி கலக்குறோம். அதில் வந்து இந்த காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்ல இருந்து வரப்பவே இங்கே நமக்கு காஃபி எல்லாம் எப்படி இருக்கும், மெஷின் காஃபியா இருக்கும் அப்படின்றதுனால எங்க ஆண்டி இருக்காங்க இல்லையா, மனோஜோட அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பவுடரு, பால் பவுடரு, அப்புறம் சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒரு ரேஷியோவாக மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் கொண்டு வந்திருந்தாங்க. எமர்ஜென்சிக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் கெட்டல் இருக்கும், ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணி நாங்கள் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வச்சு தண்ணியுமே கெட்டலுமே வச்சு நீங்களே கலந்து குடிச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அகெயின் இப்போ மறுபடியும் போட போகிறோம். ஸோ இதுதான் செட்டப். ஓகே, அப்படியே அதே அதே ஒரு எனர்ஜியோட போய் ஒரு காஃபி போடுறியா? காஃபி நான் தான் போடணும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா மக் எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ சீரியஸாக அதே செட்டப்பில் தான் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா வாட்டர் வேணும்னா வாட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஏதாவது வெசல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஸோ எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்ஸ், சுகர்ஸு அண்ட் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு அண்ட் ஆல்சோ சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் கூட இருந்தது, பட் இப்போது கேக் இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வச்சுருக்காங்க, ஐம் நாட் ஷுவர் என்னன்றது. நெஸ்லே ஓடுறது ஏதோ ஒன்று. யா, ஸோ இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கான இது. ஆக்சுவலி தாய்லாந்து வந்துட்டு எங்களுக்கு ஒரு வேற கண்ட்ரிக்கு அந்த ஃபீலே இல்லை. சீரியஸா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆமா, ரோட்ல இருந்து பீப்பிள்ஸ்ல இருந்து மேபி கொஞ்சம் டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் இருக்காங்க. பீப்பிள்லாம் வந்து நம்ம கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க பேசுற பழக்கம் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் பிஹேவ் பண்றாங்க. அது முக்கியமா பழக்க வழக்கங்கன்றதை விட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களோட நேம்ஸ் மாதிரியே இருக்கு. இப்போ நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஓனர் அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அபிஷேக்ன்ற நேம்லேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். எனக்கு கேட்டோன்னா என்னடா அது நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தங்களோட பேர் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி. நிறைய பேர்த்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, ஸோ அந்த மாதிரி ஹிந்து நேம் அண்ட் ஆல்சோ ஒரு தமிழ் நேமோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய டெம்பிளோட பேருமே இங்கே வந்து தமிழில் இருந்துச்சுல்ல, தமிழில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஆரன் நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் அது நேம் ஸ்பெல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ARUN தான். நம்ம வந்து அருண் சொல்லுவோம். ஸோ வாட் அருண் சொல்லுறது ஒரு டெம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து அண்ட் ஆல்சோ வந்து இட்ஸ் அ புத்திஸ்ட் கோவில் தான். பட் இருந்தாலுமே வந்து என்னென்னா ஒரு தமிழ் கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டான மாதிரி பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ கனெக்ஷன். பட் நம்ம அதை பற்றி இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம காஃபி சுவாரஸ்யமாக மேக் பண்ணிகிட்டு இருக்கா சந்தியா, அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டின்னர் க்ரூஸ் முடிச்சுட்டு தான் வரோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் வந்து அடுத்த வீடியோ நாங்கள் சொல்கிறோம். அண்ட் அதை முடிச்சுட்டு என்னமோ ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த காஃபினாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்போ வச்சு குடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக என்ன திருப்தி இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அந்த க்ரூஸ் வீடியோ போகிறப்போ நாங்கள் வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். பட் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து என்டையர் டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரெயின் ஆகிட்டோம். ஓகே, ஸோ இப்போது ஹாட் வாட்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாயில் அண்ட் வார்ம்னு இருக்குது. பட் பாயிலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியல. வெறும் வார்ம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்மே சூடாக தான் இருக்குது. பாயிலுங்கிறது ஐ திங்க் மேபி ஒன்ஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாயில் ஆகுறதுக்கான அந்த இதுவோ இட்ஸ் ஓகே. ஓகே, காஃபி ரெடி. இட்ஸ் an instant காஃபி. ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா நம்ம என்ன டைம் வேணாலும் நமக்கு வேணுங்கிறத எடுத்து குடிச்சிக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே அம்பர்லாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ மழை வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் அடாப்டர் நம்ம எப்பயுமே வாங்குவோம். வேறு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் நம்ம போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அடாப்டர்ஸ் நம்ம வாங்குவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பர்டிகுலராக ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நம்ம அது வாங்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா கண்ட்ரிக்குமே இருக்கிற ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ளக் பாயிண்ட்டே வச்சுருக்காங்க.
ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலுமே டெஃபினட்டாக அவங்களால இது பண்ணிக்க முடியும். எப்படி இருக்கு காஃபி? கஷன் ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கு சுகர் மேட்ச் பண்ண போறியா? பால் போடு. பால் பவுடரா? அப்புறம் பால் பவுடர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு டிகாஷன் போடுவேன் அதானே? ஏன் அப்படி இல்லை, பால் பவுடர் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஓகே. ஆ இவங்க வேறு எதுக்குள்ளேயும் ஸ்பூன் வைக்கல, நம்மளாம் ஒன்று ஒன்றா எடுத்து கலைய வைக்க வேண்டியது. அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சில டைம் ஒரு சிலர் உள்ளரே விட்டுருவாங்க, அது எல்லாமே ஸ்பாயில் ஆகும்ல. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நீயே டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு, இது கரெக்டாக தான் இருக்கும், செக் பண்ணவே வேண்டாம், எந்த கப் வேணுமோ எடுத்து. இந்த காஃபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறோம். ஆமாம், சக்கரை கம்மியாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம மார்னிங் ஃப்ளைட்டில் வரப்போ எதுவுமே சாப்பிடாம டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். அப்போ வந்து நம்ம காஃபி மட்டும்தான். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சி எதுவுமே நாங்கள் வந்து இது பண்ணல. ஸோ கம்ப்ளீட்டாக நாங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நான், ஒய்ஃபு, சிஸ்டர், நாங்கள் 3 பேர் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி எங்கே டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், எங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய ரீசர்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், எந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாகவும் போகல. ஸோ கண்டிப்பாக அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ இங்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2.5 to 3 lakhs வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம சேவ் பண்ண முடியும். அதில் மிச்சம் பண்ணுற அந்த 2.5 to 3 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இல்லை இன்னொரு கண்ட்ரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு கண்ட்ரியும் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக் மட்டும் நாங்கள் போகல, இப்போ வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூகாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிறோம். அண்ட் கண்டினியூஸாக ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 days வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுப்போம், அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எஸ் எஸ், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எஸ் எஸ். இந்த ஹோம் ஸ்டே நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஹோட்டல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ நல்லா காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அண்ட் செக்இன் செக் அவுட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல் ஃப்ரீயாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஆல்சோ ரூம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருந்துச்சு. நாங்கள் 3 rooms and 2 nights வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,800 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஸ்டே நான் சொல்லுவேன். Right side is Wat Po Temple.